ஹாய் செல்லகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுக்கல. ஏன்னா எல்லாமே கேட்டிருந்தீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாச்சும் போட்டுடலாம்ல, ஏன் போடாமல் இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால தான் இந்த வீடியோவே நாங்கள் போடுறோம். அதனால தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். எடுத்திருக்கேன்றதை தாண்டி பேசுகிறேன், எடுக்க முடியாமனாலதான் நாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கோம். நீங்களே குழம்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா ரீசன் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏன் எங்களால வீடியோ எடுக்க முடியல அப்படின்னாக்கா, ரீசன் என்னன்னா, ரொம்ப நாளா ஒரு ஆசை அவ கேட்டுட்டே இருந்தா, எனக்கு இதை பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா அப்படின்ட்டு கேட்காதீங்க, கொஞ்ச நாள் பேசிக்கிறேன். தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன் வீடியோ எடுக்க முடியலன்ற ட்விஸ்ட் இருந்தா நீங்க வந்து மறக்காம சொல்லுங்க. அவ வந்து ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தான், நான் வந்து அதெல்லாம் பண்ணாதமோ, ரொம்ப வலிக்கும், அதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பச்சை குத்தும் போதே என்கிட்ட சொல்லாம போய் குத்திட்டா. சொல்லியிருந்தா நான் அவளை வந்து பண்ணியிருக்க மாட்டேன். பச்சை குத்தாத, எதுக்கு குத்துற, அது வந்து உனக்கு வலிக்குது இல்லையா, அந்த வலி பெயின் எது இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது, வேண்டாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுருவேன். அப்படி பண்ணிட்டே இருக்கோம். அவ சொல்லியுமோ அது கேட்காம எனக்கே தெரியாம போய் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுனால நான் வந்து அமைதியா விட்டுட்டேன். சரி ஓகே, பச்சை குத்துறத கூட நான் அமைதியா விட்டுட்டேன். அப்புறம் வந்து ரொம்ப நாளாவே என்கிட்ட ஒண்ணு கேட்டுட்டே இருந்தா, எனக்கு இது வந்து ஆசை, எனக்கு ஏன் பண்ணி விட மாட்டேங்கிற, வேண்டாம் ரீசனா மறுபடியுமே பச்சை குத்துறதா கேட்டுட்டு இருந்தா. இந்த மாதிரி பச்சை குத்தி விடு, எனக்கு பின்னாடி குத்தனா எனக்கு வந்து சாரீ கட்டும் போதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகா இருக்கும், ரொம்ப நாள் கேட்டுருந்தேன். அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வேண்டாம், குத்தக்கூடாது, வலிக்கும் வலிக்கும் வலிக்கும், உனக்கு ஸ்டைலா இருக்குன்னா நீ அதை குத்தி தான் ஆகணுமா, அப்படியெல்லாம் நீ அழகா இல்லையா, சாரீ கட்டினா நேச்சுரலாவே நீ அழகா தான் இருக்க, உனக்கு பச்சை குத்தினாதான் நீ அழகு, உன்னோட அழகு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணி சண்டை போட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ண வச்சுட்டேன். ஓகே, பண்றது இல்லை இப்போ, அதெல்லாம் கேட்டு அடம் பிடிக்கிறதுல. ஆனாலும் கேட்கற, அது ஒரு ஆசைதான் அவளுக்கு. சாரி கட்டும் போது டேட்டோங்க பின்னாடி போகணுன்றது ஆசை இருக்குதான், ஆனா ரொம்ப நாளாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நான் வந்து என்னடா பச்சை குத்திட்டாங்களான்லாம் நினைக்காதீங்க, அதுவுமே கிடையாது. பாவம் உடம்பு ஜுரமே வந்துருச்சு. அப்படி என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? என்னால அவளை வீடியோ ஆனாலுமே இந்த ஜுரம் அடிக்குது, ஆனாலுமே அவ வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன்னு தான் சொன்னா. நான் எடுக்கிறேன், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாலுமே வேண்டாம், உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நமக்கு வீடியோ முக்கியமா அவங்க முக்கியமானு பார்த்தா எனக்கு இவங்க தான் முக்கியம். இவங்க நல்லா இருக்கும் போது நம்ம எவ்வளோ வேணா வீடியோ எடுத்துக்கலாம். எனக்கே வந்து வீடியோ அவ எடுத்து கொடுக்குறேன்னும் போது, ஏன்னா நான் தான் கட்டாயப்படுத்தி எடுன்னு சொல்லுவேன். அவங்களே எடுத்து கொடுக்குறேன்னும் போது நான் என்ன பண்ணுவேன், சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனா வந்து அவளோட உடம்பு கண்டிஷன் தெரிஞ்சு நான் வேணாமோ அப்படின்ட்டு ரொம்ப ஜுரம் அடிக்குது. அதுக்காகலாம் கிடையாது வீடியோ எடுக்காம இருக்கிறது. ரீசன் என்ன, எதுக்காக ஜுரம் அடிக்குது அப்படின்னாக்கா, ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு காது 2 காது குத்தி இருக்காங்க, சின்ன வயசுலயே குத்தி இருக்காங்க. இன்னொரு மேல் காது குத்தி விடு, காட்டுல டச் பண்ணாலே அழுகுறா, மேல் காது குத்தி விடுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அடம் பிடிச்சிட்டேன், வீடியோல ஆட் பண்றேன். ஆமா, செம்ம வலிங்க, செம்ம வலி. நான் அழுதுட்டேன் உண்மையா சொல்லணும்னா, அவ்வளவு வலிங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாங்க போனோம், கடை இருக்கா, இன்னைக்கு குத்துற ஐடியாவே கிடையாது. வந்து குட்டியோட அம்மா மேல் கம்பல் எனக்கு வாங்கி கொடுத்ததுதான். இவங்க அம்மா வந்து இவங்களுக்காக வாங்கி கொடுத்தது. நிறைய வாட்டி நான் சொல்லிட்டே இருப்பேன், அது சும்மா வீட்டுலதான் இருக்கா, எனக்கு போட்டு விட்டுறேன், அது வீட்லயே தானே கிடக்கு. ஆல்ரெடி நான் இது வந்து சின்ன வயசுலயே எனக்கு நினைவு தெரியாதப்ப குத்துனது. இது வந்து நான் 12th அப்படி படிக்கும் போது குத்திட்டேன். அப்ப கூட தெரியல எனக்கு வலி. ஆனா இப்போ குத்துனா பாருங்க சரியான வலி. இந்த காதுல எனக்கு வந்து நாங்க வந்து கடை பார்த்து வச்சுட்டு குத்தும் போது வேற டைம் போய் லாக் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தோம். ஸோ ஆனால் வந்து கடை இருக்கா இல்லையான்னு சரவணா ஸ்டோர் போனோம் ஃபர்ஸ்ட். அங்கே தானே போனோம். அங்கே கடை வந்து ஓப்பன் எதுவுமே இல்லை, குத்துறதெல்லாம் கிடையாது போல, காது குத்துறதெல்லாம் இல்லை. நிறைய கடையில பார்த்துட்டோம், இல்லை பார்த்து வச்சுக்கலாம், நாளைக்கு குத்தலாம், வீடியோலாம் எடுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து எங்க சரௌண்டிங்ல வந்து எப்பயுமே நான் ரெகுலரா போற கடையில வந்து ஆசாரி இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டு வரலான்னு தான் போனேன். இருக்குன்னு என்ன பண்றது, குரல் கொடுத்தாங்க, ஆனா இருக்குது நாளைக்கு வந்து குத்திக்கோ அப்படின்னாங்க. எனக்கு உடனே ஆர்வம், உடனே போயிடலாம் அவள்தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருக்கா, வண்டி சாவி கூட எடுக்கல,
நான் பாட்டு ஓடிட்டு ஆர்வமா நான் சொல்றேன் வேணாம், நம்ம வந்து நாளைக்கு வரலாம். ஏற்கனவே வந்து அவ ரொம்ப வந்து உடம்பு முடியாம இருந்ததுனால குத்த வேணாம். நீங்க நினைப்பீங்க ஆஃப்டர் ஆல் காது குத்துனதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வலியா, எனக்கு அவ்வளவு வலி. ஒண்ணு சொல்லணும், இன்னும் சொல்லணும் இருங்க. அப்புறம் நான் சொல்லிட்டு இந்த மாதிரி காது குத்துறாங்களாமோ, குத்திக்கலாமா இல்ல நாளைக்கு குத்திக்கலாமா அப்படின்லாம் கேக்குறேன். இல்ல இப்பயே வந்துட்டோம், நம்ம கையோட குத்திட்டு போலாம் அப்படின்றா. நான் சொல்றேன் வேணாம், வலிக்கு ரொம்ப. ஏன்னா வந்து நம்ம குழந்தையில குத்துறது வந்து என்னன்னா அது அப்போ வந்து பிஞ்சு காதா இருக்கும். மோஸ்ட்லி நான் சொல்ல போனாலே இந்த காதுலாம் வந்து சின்ன வயசுல எங்க அம்மாட்ட அடம் பிடிச்சு குத்திக்கிட்டேன். மூக்கு கூட நான் குத்திருக்கேன், அது எல்லாமே கழட்டி வச்சிருக்கேன். எல்லாமே ஓட்டையே இல்லை எனக்கு. இந்த காதுல மட்டும்தான் இருக்கே தவிர மேலெல்லாம் சுத்தமா இல்ல குட்டி, இல்லாம போயிடுச்சு. சுத்தமா இல்லாம மூக்குல கூட ஒரு அடையாமே இல்லாம போயிடுச்சு. நான்லாம் சின்ன வயசுலயே குத்திட்டேன். அப்ப சின்ன வயசுல நம்ம காது பிஞ்சு காதா இருக்கும், நம்ம குத்தனா கூட அந்த அளவுக்கு வலிக்காது. இப்போ வந்து முத்தி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு காது. இப்போ குத்தும் போது என்ன ஆகும், ரொம்ப வலிக்கும், பெயின் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து எப்படி சொல்லலாம், வலி இருக்கக்கூடாது. அவளுக்கு வந்து வலி இல்லாம நான் எதா இருந்தாலும் வீட்டுல ஒரு சின்னதா லைட்டா தான் என் நகமே பட்டுருச்சுன்னா கூட பாருங்களேன், அவ்வளவு அழுவா, கத்துவா. என் நகை நகம் பட்டுருச்சு, ஏன் இப்படி வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவா என்ன. அப்படி ஒரு நகத்துக்கே அப்படி பண்ணுவான் போது எனக்கு ஏதாச்சும் பேசும்போது டக்குன்னு கையில படுமா, செம்மையா இரிட்டேட்டிங். அப்படி இருக்கும் போதே எனக்கு ரொம்ப அவளுக்கோ வந்து ரொம்ப திட்டுவா. நம்ம லைட்டா கீழே விழுந்துட்டா கூட அடிபட்டுருச்சுன்னா கூட அழுவா, கத்துவா, இங்க பாரு எனக்கு பட்டுச்சுன்னு அதை காமிச்சு என்ன டார்ச்சர் பண்ணுவா. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நினைப்பேன், ஆனா குத்தும் போது எனக்கு ரொம்ப பயம். வேண்டாம் இப்போதைக்கு குத்தாத. நிறைய விஷயத்துல நான் சொல்லியிருக்கேன், எங்களுக்கும் சண்டைலாம் வரும். அந்த சண்டையில வரும்போது கூட எனக்கு லைட்டா தான் தள்ளுவாங்க. ஆமா, தள்ளிட்டாங்கன்னா அப்படி எனக்கு அழுதுருவா, வலிச்சிரும். அது ஒரு வாரம் 2-3 நாள் எந்திரிக்கவே மாட்டா. சண்டை வந்துருச்சுன்னா அவ்வளவு உடம்பு வலி வரும், வலிக்கும். தாங்கிட்டேன், இதெல்லாம் தாங்க. அப்புறம் நான் வந்து சொல்லிட்டேன், சரி ஓகே உனக்கு ஓகேவா, நீ உன் ஆசையை வந்து நான் கெடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலா வந்து இவளை வந்து நான் எப்படி இதெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா, இவளுக்கே ஒரு வாட்டி நான் சர்ப்ரைஸ் கொடுத்து இவ்வளவு கடை கூட்டிட்டு போய், என்னோட ஆசை அப்படிதான். இது சர்ப்ரைஸ் கிடையாது. இப்போ நான் பண்ணது வந்து எனக்கு ஆசை எப்படி இருந்துச்சுன்னா, இவ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா காது குத்துறதுன்னும் போது எனக்கு ஒருக்குள்ள ஆசை என்னன்னா, கோல்டு வாங்கிட்டு போய் கடையில உட்கார வச்சு குத்தி அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா வந்து இது வந்து நான் போட்டிருந்த கோல்டு, அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு நாங்க குத்திட்டு வந்துட்டோம். டச்லாம் பண்ணல, இன்னைக்கு எடுத்துட்டே போயிட்டோம். வீட்டுல இருந்து கோல்டு எடுத்துட்டு போயிட்டு ஆசாரிக்கிட்ட இவ ஓகே சொன்னோடனே காமிச்சோம். இந்த மாதிரி ஓகேவாமோ, உனக்கு ஓகேவா, அப்ப நான் குத்தலாமான்னு கூட்டு போய் உட்கார வைக்கிறேன். ஆல்ரெடி 2 பேர் கியூல நிக்கிறாங்க குத்துறதுக்கு. நம்ம லேட்டா குத்திக்கலாம், வலிக்கும். அர்ஜென்ட் பண்றாங்க, டக்கு டக்குன்னு குத்தணும் அப்படி சொல்லிட்டு. இல்லம்மா ஆளுங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எனக்கு வேற எல்லாரும் நிக்கிறாங்க, அசிங்கமா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க போட்டோ எடுக்கிறதுக்கே 2 பேர் நின்னுந்தாங்க. ஆமா ஆமா, நான் வந்து அவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கா. இல்ல ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் குத்த வர அதுலயே அவங்க ஐயோ இதடா இவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்க போட்டோ எடுக்கிறதுக்குன்னே நின்னுட்டு இருந்தாங்க பாவம். அவங்க வேற கிளம்பி போயிட்டாங்க போல. சோ இவங்க வேற ஏற்கனவே வேற கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதுல ரொம்ப கஷ்டம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, நான் உட்கார வச்சேன். ஆமா, உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு, நாம இப்படி பண்ற, ஒழுங்கா காட்டுமா அப்படின்னாங்க. எனக்கு பயமாயிடுச்சு. இல்ல நான் அவ அப்படிதான் பண்ணுவா, அவ வலி தாங்க மாட்டா. வந்து நான் இதாங்க குத்துனேன் ஃபர்ஸ்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குத்தி விட்டாங்க. ஆமா, மேல் காது. இவ கீழே வேற காமிச்சிட்டு இருக்கா, மேல் காது குத்தி இருக்கா. இந்த காது சொல்லல, இந்த காது சொல்லல, மேல ஒண்ணு குத்தி இருக்கா பாருங்க எக்ஸ்ட்ரா. இருங்க முடி வேற, அதுதான் கொண்டை கட்டி இருந்தேன். இப்போ நீ பேசுறீங்க. சரி ஓகே. இந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேல அது குத்திருக்கா. சோ வந்து உட்கார வச்சு குத்தும் போது ஊசி எல்லாம் எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. குத்தும் போது அவ காமிக்கிறா, நான் வந்து பிடிக்க கூட முடியல. நான் ஒரு பக்கம் லைட்டா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எடு பரவாயில்ல, வீடியோ சொல்லிட்டேன் ஒரு ஆர்வ கோளாறுல. வீடியோ எடு, நான் இப்ப இதெல்லாம் நினைவு தெரிஞ்சுதானே குத்தினா, எனக்கு வலிக்காது அப்படின்னு நினைச்சு எடுன்ட்டேன். சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறேன். இந்த அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா. இல்ல பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதா புடிங்கண்ணா அப்படி சொல்லிட்டு புடிச்சு அப்புறம் மட்டும் இந்த காது குத்தும் போது வந்து ஆசாரிய குத்தி விட்டாரு. அதனால வந்து அழுவுல கொஞ்சம் கத்தனா, பயங்கரமா கத்தி கண்ணு இந்த குத்துக்குதான் அழுதுட்டா. கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு, பிளட் வரல இந்த காதுல குத்தும் போது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் போனை இன்னொரு அண்ணா கிட்ட கொடுத்துட்டு, ஆனா நீங்க புடிங்க கொஞ்சம் அப்படின்ட்டு இவன் நெக்ஸ்ட் குத்தும் போது காட்டவே மாட்டேன்ட்டா. காதே அப்போ வலி தாங்க முடியல. இந்த பக்கம் குத்துன உடனே கத்துறா, கத்திட்ட உடனே அடுத்த காது காட்டும் போது காட்டவே மாட்டேன்ட்டா. அப்ப நான் என்ன பண்ணுவோம், போனை புடிங்க நான் கொஞ்சம் ப்ளீஸ், நான் ஒரு 2 மினிட்ஸ் புடிங்க நான்
அப்படின்ட்டு இவளை பிடிச்சிக்கிட்டு நான் ஹேட் பண்ற வீடியோவை பிடிச்சிக்கிட்டு சைட்ல ஹேட் பண்ணுவாங்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றேன், ஒரு நிமிஷம் கோஆபரேட் பண்ணுமோ இல்லைன்னா ஏடா கூடமா குத்திட்டாங்கன்னா வந்து வேற மாதிரி. ஆல்ரெடியுமே அவங்க வந்து பெண்ணுல வந்து குறிச்சு வச்சுப்பாங்க எந்த இடத்துல குத்தணும் போது. ஒரு நிமிஷம் குட்டி. அதே மாதிரி வந்து நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிறைய பேர் பார்த்திருக்கேன், நரம்புல குத்தனால புண்ணா இருக்கா, சோ ஆனா இதுல நரம்புலாம் இல்ல அப்படின்னு கேட்டுட்டு தான் குத்துனேன். சோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்ல. அதே மாதிரி இந்த காதுல தான் எனக்கு ஆசாரி குத்தல. ஆமா, ஆசாரி குத்துறதுக்கு பதிலா மாத்தி ஒரு அண்ணா வேற அண்ணா வந்து குத்திட்டாங்க. ஏதோ அவங்களும் வேலை பாக்குறாங்கன்னா குத்துட்டோம் அப்படின்னாங்களா. சரி ஓகே பரவாயில்ல, அவரும். சோ இவ ஆட்டிக்கிட்டே இருக்கவும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் புடிச்சு நிக்கிறேன், அப்பயுமே லைட்டா ஆட்டினாலா என்ன பண்ணான்னு தெரியல, டக்குன்னு குத்தணும் உடனே. ஆட்டெல்லாம் இல்லங்க, கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா ஆசாரி சரியில்லையான்னு எனக்கு ஆசாரிக்கு பதிலா இன்னொருத்தவங்க குத்தவும் என்ன பண்ணிட்டாங்க, பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த காதுல போது. வரவே இல்ல பிளட். அதுக்கப்புறம் எனக்கு குட்டி இந்த ஷால்ல தான் அப்படியே ரத்தம் ஆயிடுச்சு. இந்த ஷால்ல தான் எனக்கு பிளட் ஆன பிளட் அந்த பக்கம் நினைக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படியே காட்டுறேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்து புடிச்சிட்டு அப்படியே நிக்கிறேன், ரத்தமான ரத்தம். எனக்கு கோவம் வந்துருச்சு. அங்க பிடிச்சி திட்டுறேன் கடையில, என்னன்னா உங்களால ஒரு 5 நிமிஷம் வந்து காது குத்த முடியாதா, இன்னொரு அண்ணாவை எதுக்கு குத்த சொன்னீங்க? நான் அமைதியாதான் இருக்கேன், எனக்கு வலி தாங்கல, எனக்கு குத்தி விட்டாங்க. நான் இப்படி நடக்கிறேன், யாருன்னா போட்டு 10 பேர் அடிக்கணும் போல இருக்குது எனக்கு. ஏன்னா அவ்வளவு வலி, இன்னுமே எனக்கு வலி. எனக்கு வந்து இவளுக்கு கொஞ்சமா காயப்பட்டாலுமே என்னால தாங்க முடியாது, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அதுவும் இல்லாம ரொம்ப இந்த காதுல வந்து எனக்கு நல்லாதான் குத்தி இருக்காங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, இந்த பிளட் எதுவுமே தெரியல. ஆனா இந்த காதுல பாருங்க, அவங்க குத்துன விதமே சரியில்லை, அப்படியே பிளட் இருக்கும், அப்படியே லைட்டா தெரியுதா உங்களுக்கே? எனக்கு உண்மையா சொல்றேன், இந்த காது தான் அப்படியே வலி அடிக்குது. சரியான என்ன சொல்றது, அவ்வளவு ரத்தம் வந்துருச்சு. நான் என்ன பண்றது, யாரு கால் பண்றது தெரியல. இவங்க வீட்டுக்கு கால் பண்ணவா இல்ல என்ன பண்றது எனக்கு தெரியல. உடனே டிஷ் பேப்பர் கொடுத்தோடனே கால் எடுத்து நான் கத்துறேன் அவங்கள்ட்ட, என்னன்னா நீங்க குத்தி விடுறீங்க, அங்க பண்ண ரத்தம் வந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம் வந்து ஆசாரி குத்தி விட்டுறதுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். குத்தி விட்டா கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கு அந்த பிளட் வந்தனால எனக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. ஒரு மாதிரி பயந்துட்டா, டக்கு நான் டிஷ் பேப்பர் எடுத்து அப்படியே இவளையும் கத்துறேன் ஒரு பக்கம். உனக்கு தேவையா, நான் தான் சொல்றேன்ல இப்போதைக்கு காது இது குத்துற, உனக்கு ஆசைனா உன் அழகுலாம் ஏன் இதுல காது குத்துறதெல்லாம் பாக்குற, உனக்கு அறிவு இல்லையா கொஞ்சம் கூட? அழகுன்றது இல்லைங்க, எனக்கு குத்தணும் காது அப்படின்னு எனக்கு வலிக்கா. எனக்கு அவளை விட எனக்கு வலிக்குது. எல்லாம் கடையில இருக்கு கேக்குறேன், என்னமா அந்த பொண்ணு சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல, இந்த கத்துற சண்டைலாம் போடாதமா, சரி ஆனது ஆச்சுமா, அடுத்து பொறுமையா இருந்து பேசுமா, எதுக்குமா சண்டை போடுற, கத்தாதமான்றாங்க. என்னால முடியாதுண்ணா, நீங்க எதுக்குலாம் இப்படி பண்றீங்க? உங்களை நம்பி வந்து காது குத்துறாங்கன்னா ஆசாரியை தான் வைக்கணும், நீங்க என்னன்னா இன்னொருத்தவங்களை வச்சு குத்த வைக்கிறீங்க, காது வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. ரத்தம் வரமும் எனக்கு பயமாயிடுச்சு. ஒரு பக்கம் அழுது எனக்கு கண்ணுலாம் ரெட் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் பயமாயிடுச்சு. நான் ரத்தமே உடம்புல பார்க்க மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு பயம். அப்படின்னும் போது எனக்கு ஒரு சின்ன காயா இருந்தாலும் நான் அழுதுருவேன். நான் அந்த அளவுக்கு கீழே விழுந்தது கிடையாது, ரத்தம் வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வராது. அந்த அளவுக்கு பொத்தி பாத்துட்டு இருக்கும் போது பேப்பர் ஃபுல்லாவே எனக்கு பிளட். எனக்கு ஷால்ல பட்டோன்னா ஒயிட் வேறையா, டக்குன்னு டிஷ்யூ பேப்பர் கொடுங்க நான் கேட்டே வாங்கிட்டேன். டிஷ்யூ பேப்பர், அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாவே எனக்கு பிளட் ஆயிடுச்சு. டக்குன்னு கையிலே நான் புடிச்சிட்டேங்க, இப்படி புடிச்சு தண்ணியில கழுவிட்டேன். உனக்கு தெரியாது, அப்படி கையில பிடிக்கிறேன், காதுல இருந்து ரத்தம் வருது, இப்படி கையில பிடிச்சி இப்போ உடனே கையை கழுவுறேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழு வந்துருச்சு. அதனால திட்டிட்டேன் அவங்கள, எங்க பாருங்க நான் ஏன்னா இப்படிலாம் பண்றீங்க, காது குத்துறது ஒழுங்கா குத்த தெரியாது. அவங்க வந்து அவங்க மேலதாங்க அது மிஸ்டேக். ஏன்னா நான் ஆட்டோ இல்ல எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க வந்து என்ன சொல்றது, கஸ்டமர் வந்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஏடா கூடமா குத்துறது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ வந்து நான் யாரும் ஒன்றும் சும்மா குத்தல, காசு கொடுத்துதான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த காது எனக்கு கரெக்டா. ஆனா நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு காதுல ரத்தம் வந்தா இன்னொரு காதுல ரத்தம் வரும், ஒரு காதுல ரத்தம் வரலன்னா இன்னொரு காதுல ரத்தம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரத்தம் வருங்க, ரத்தம் வந்து ரொம்ப வந்துருச்சுங்க, ஊத்துது ரத்தம், ஏதோ வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ரொம்ப வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என்ன பண்றது, கம்மி நான் ஷால்ல காட்டின பிளட் கம்மி, டிஷ்யூ பேப்பர் ஒரு டிஷ்யூ பேப்பரே நனைஞ்சிருச்சுன்னா அப்ப பாத்துக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே அவங்க கத்துறாங்களே தவிர சோகம் வந்துருச்சு. அது கத்திக்கிட்டே வர வண்டியிலே, அதுவும் காது குத்தி அதுக்கப்புறம் கடையில கத்துறாங்க. கடையில கத்திட்டேன், இந்த பாரு எனக்கு வெறியாயிருச்சு, உன்னை எதுக்கு காது குத்த நான் சொல்லிட்டேங்க, இப்ப வேணாங்க, கொஞ்சம் 1 மந்த் வேஸ்ட் டைம் எடு. நான் என்ன நினைச்சேன்னா 1 மந்த் வெயிட் பண்ணனா நான் புதுசா தோடு எடுத்துருவேன், தங்கத்துல எடுத்து அப்படியே போட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க அவசரப்படுறாங்க, நான் என்ன பண்ணுவேன் நினைச்சேன், இப்ப இந்த கம்பல குத்திட்டேன் அப்படின்னா புதுசா எடுக்கும் போது போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால சரி கொஞ்சம் ஆறிடும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம புதுசா எடுத்து போட்டுறலாம். இதுவுமே வந்து கோல்டு தான் போட்டிருக்கேன் நான். இவங்களோட அம்மா இவங்களுக்காக வாங்கினது.
பழசுன்றதெல்லாம் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி புதுசா போட்டிருக்காங்க. பாலிஷ் பண்ணிருக்கேன் நானு. பாலிஷ் பண்ணி புதுசா அப்படியே போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஆனா வந்து இந்த இங்க இப்ப குத்துன காதுல வந்து எனக்கு வளையம் போடணும்னு ஆசை. அததான் எடுத்தேன் அப்படின்னா தனியா நான் அதை கண்டிப்பா எடுப்பேன். நான் அடுத்த மந்த் அப்படி எடுத்து போடுவேன். ஏன்னா இது வந்து ஆடுறதுக்காக இப்ப நான் வந்து இந்த கோல்டு போட்டிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டுமே அந்த கோல்டு வேறமா எடுத்திருப்பாங்க இவங்க. நான் தான் வந்து இப்ப குத்திக்க நீ அதுக்கு அப்புறமா கூட பார்த்து எடுத்துக்கலாம், ஏன்னா அமௌண்ட் பட்ஜெட் கம்மியா இருக்கு இல்லையா குட்டி அப்படின்னு சொல்லி நான் தான் அதுவுமே நான் போடவும் மாட்டேன், வேஸ்டா தான் இருக்கும். சரி இப்போதைக்கு போட்டோம், அதுதான் மெயினா எடுத்து கிடக்குதா, சரி ஓகே அப்படியாச்சும் போட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு நான் சின்ன வயசுல எல்லாம் அப்படிதான் போடுவேன். மேல் கம்புல இங்க அப்படின்ட்டு போட்டு அப்புறம் இப்போ போட்டு குத்திட்டு வந்தா அப்புறம் கத்திக்கிட்டே வரேன் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் யாமோ இப்படிலாம் பண்ற, நான் உன்னை இதெல்லாம் பண்ண சொல்றேன்னா அந்த வலியெல்லாம் எதுக்கு, எனக்கு தானே ரொம்ப வலிக்குது, நம்ம கத்திட்டு வீட்டுல வந்ததும் கத்துறேன், எதுக்கு இப்படி பண்ணதும் பண்ணிட்டேன். இவன் என்கிட்ட சண்டைக்கு வரான், நான் பண்ணிட்டேன் போது நீ எதுக்கு அதை கத்தி சொல்லி காமிச்சிட்டே இருக்க, விட எதுக்கு அப்படி பண்ற, அப்படிலாம் பண்ணாத, அது அவங்களுக்கு வலிக்குதோ எனக்கு வலிக்குது இல்லைங்க பயங்கரமா. எனக்கு ஏன்னா ரத்தமே பார்க்காத நான் இவளை அப்படி பாத்துக்கிறேன் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி வலியில வந்து நம்ம கத்தக்கூடாது, சமாதானப்படுத்த என்னமோ வலிக்குதா அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர, எனக்கே ஆல்ரெடி வலி, இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு அழகு வேணுமா, இதெல்லாம் உனக்கு எதுக்கு, வேலை என்னமோ பார்க்க முடியாது. கடையில வந்து அசிங்கமா கேட்டுட்டு இருக்காங்க. திட்டிட்டேன் கோவத்துல, என்ன திட்டல கடைக்காரன் அவங்கள போட்டு திட்டுற ஒரு பக்கம். என்னமா நீ இந்த விஷயத்து அது வந்து நான் கரெக்டா காட்டலனா ஓகே பரவாயில்லன்னு சொல்லிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் குத்தும் போது தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, வேணாம் பயமா இருக்குன்னு. அடுத்து நான் காட்டினது எல்லாமே ஒழுங்கா தான் காட்டிட்டேன், ஏன்னா நம்மளுக்கு அது ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒழுங்கா தான் காட்டினேன். அவங்க வந்து சரியா அடுத்து ஒரு 3 பேர் இருந்தாங்களே காதுக்கு, 3 பேர் இருந்தாங்க. ஏன்னா கடை க்ளோஸ் பண்ற நேரம் நைட் ஆயிடுச்சு இல்லையா. ஆமா, அடுத்து அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் குத்தணும்ன்ற இன்னைக்கு ஆனா குத்து போல. ஆமா, அது வேணா உண்மை. நாங்க போனதே மெயினா கடைலாம் இருக்குமா பாக்கலாமா அப்படின்ட்டு தான் ஒரு மெயினா போனோம். ஆனா தோடுலாம் கையில வச்சிருந்துட்டு கடை பாத்துட்டு ஒரு 2 டேஸாவே இவங்க கிட்டதான் இருந்தது வச்சிருந்தேன். நான் வந்து பாத்துட்டு இருந்தது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியல, பாத்துட்டு நம்ம குத்திக்கலாம், ஏன்னா அப்ப வந்து வீட்டுல இருந்து வந்து எடுத்துட்டு போறதுக்கு நான் பத்திரமா வண்டியில வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சோ வண்டியில வச்சிருந்து அப்படியே அப்புறமா குத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தோம். திடீர்னு போன இடத்துல கிடைச்சாங்கன்னும் போது இவங்க அப்படியே சந்தோஷமாயிட்டாங்க, குத்திடலாம் அப்படின்னும் போது டக்குன்னு ஓகே கடை தான் கிடைச்சிருச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. அங்க போனதுக்கப்புறம் தெரியுது இதுலயும் வலி இருக்கா அப்படின்ட்டு. இப்ப எனக்கு பிளட் வந்துருச்சுல, சோ தலை வந்து கேரா இருக்கு, அப்புறம் வேற போட்டு எடுத்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டல் ஆயிட்டா. நான் சொன்னேன் ட்ரெஸ் மாத்திக்கோ, வீடியோ எடுத்து மாத்துறதுக்கு நான் பட்டம். ஆமா, காதுல இடிக்குது இல்ல அப்படியே இவங்க வேற கழட்டா. நாங்க ஐயோ வேணாப்பா நானே கழட்டிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ பொம்மை இது கழட்டுற மாதிரி பொறுமையா நானே கழட்டிட்டு இருந்தேன் தெரியுமா. ட்ரெஸ் கழட்டுறதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இது இடிக்காம பாத்துக்கணும் இல்லையா, இடிச்சா வலிக்குதுங்க. அப்புறம் என்ன அவங்க ஆல்ரெடி ஒரு க்ரீம் வச்சு விட்டாங்க போகும்போதே இப்படி காது கிட்ட. ஆனாலுமே நான் வீட்டுல வந்து லைட்டா எண்ணெய் வச்சு விட்டேன். எண்ணெய் வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு அது இப்படிதான் இருக்கும், வலிக்கும் ரொம்ப, நைட்ல தூங்க முடியாது. அப்புறம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்ப எனக்கு ஜுரம் வேற வீடியோ பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. பண்ணலாம் தான் நான் சொன்னேன், ஆனா எனக்கு ஜுரம் அடிச்சது. அதனாலதான் சரி ஓகே நீ வீடியோ அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க, ஏன் வீடியோ போடுன்னு கேட்பாங்க. நம்ம வர வீடியோவே இல்ல வேற எங்களுக்கு இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம் வீடியோ. சோ இப்ப திடீர்னு வீடியோ போடலன்னும் போது என்னாச்சுன்னு கேட்பாங்க. சோ எனக்கு என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆமா, மெயினா அதுக்காக தான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து காப்பி போட வச்சேன். காப்பி போடல அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. சோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்காக தான் மெயினா இந்த வீடியோவே வந்து வீட்டுக்கு வந்து காப்பி போட்டு கொடுத்தேன். கொஞ்ச நேரம் உட்கார வச்சேன். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சொல்லிடலாம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அந்த காது ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு, அவ வெள்ளையா இருக்கிறதுக்கும் காது உள்ள ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு பயமா ஆயிடுச்சு ஒரு பக்கம். நான் வந்து வீடியோ போடுவாங்க இருங்க இவங்க. உண்மையாலுமே இந்த காதை விட இந்த பிளட் வந்த காது தான் ரொம்ப தெரியுது. இவங்களுக்கு மேல் கம்பல் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்லாம் சொல்லுங்க. இந்த மேல் கம்பல் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இல்ல ஃபுல்லாவே போடுவா, ஃபுல்லாவே அப்படியே அந்த அடுத்து போட்டுரு. இந்த லாக் சைட்ல எல்லாம் நம்ம போறது எல்லாமே போட்டுரு கொஞ்சம் ஓகேவா. அதுல ஆட் பண்ணுவாங்க பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மேல் கம்பல். எனக்குமே வந்து பார்க்கும்போது கோவம் வந்துருச்சு, நல்லா இல்ல எதுக்கு உனக்கு இந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து எதுக்கு வலி கொடுத்து இதை பண்ணணும், வந்து நல்லாதான் இருக்குதுங்க. பிடிக்கும் வலி இப்ப நான் எனக்கே வந்து டாட்டூ போகணும்னு ரொம்ப ஆசை. நான் நினைச்சேன் நான் இப்படின்றதுலயே போட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன்.
என்னத்துக்கு நான் எப்பயோ போட்டிருக்க வேண்டியது. எனக்கு ஏன்னா நான் மோஸ்ட்லி saree வேற கட்டுறேன்னா, குட்டி நான் டேட்டு போட்டுக்கிறேன் குட்டி, இந்த இடத்துல பின்னாடி போகணும்னு ஆசை குட்டி, ப்ளீஸ் குட்டி அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு லைன் மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று சிம்பிளா ஒரு saree கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பேன். என்னன்னா வந்து எங்களுக்கு நிறைய பேர் திருநங்கை அக்காங்கெல்லாம் தெரியும் சேலத்துல, அவங்கள பார்த்து தான் மெயினா நான் இதுக்கு ஆசையே பட்டது. நாங்க போட்டிருந்தாங்க பார்த்திருக்கல இடுப்புல, ஆனா இடுப்புல எல்லாம் போடணும்னு ஆசை கிடையாது. இந்த பிளவுஸ் வந்து நான் நல்லா போடுவேன் சொல்லிட்டு அங்க போகணும்னு எனக்கு ஆசை. வலி கொடுத்து நம்ம வந்து ஒன்னும் இது பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில. அதைய விட்டுட்டேன் நானு. மேல் காது கம்பல் தானே, அதையாச்சும் குத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுவுமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப எப்படி சொல்றோமா, மாசம் வருஷம் கணக்கா கூட சொல்லலாம். நான் வந்து வலிக்கும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பார்த்து ஒரு 5 years இப்போ இது பண்ணனா 3 yearsலயே 2 years சொல்லிக்கிட்டே இருக்கேன். குத்தி விடும். இல்ல வலி இல்லாம இருக்கிறது ஏதாவது சொல்லு. வாங்கி கொடுக்க சொல்றியா, சாரி வாங்கி கொடுக்குறியா, வாங்கி கொடுக்குறேன். கோல்டு வாங்கி கொடுக்க சொல்றியா, வாங்கி கொடுக்குறேன். இத மாதிரி ஒரு விஷயமும் நான் பண்ண மாட்டேன். வலி இருக்கிறத எதுவுமே பண்ண மாட்டேன்னு தான். அது ஏதாவது வலி விஷயம் சொன்னாலும் அவங்க வீட்டுல யார்ட்டையா போய் அவங்க அம்மாட்ட போய் போட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி டேட்டோ போனோன்றாமா, எதுக்குமா அந்த வேலை, போட்டு கொடுத்துட்டு வந்துருவேன். திட்டிடுவாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு போட்டுட்டு என் வீட்டு வாசல்லாம் வந்து நின்ன அவ்வளவுதான் அப்படின்றாங்க. போட்டு கொடுத்துட்டு வந்துருவேன், நானே போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா வந்து நான் அவங்களுக்கு பைப்பர் ஆகல அப்படின்னா குட்டிக்கிட்டு கூட சமாதானம் பத்தி அதெல்லாம் பண்ணிடுவேன். இடம் கூட மன வேலை தான் அந்த மாதிரிலாம் பண்ண கூட. ஹேர் கட் பண்ணா கோவம் வரும் உங்களுக்கு, ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ண எதுக்கு இந்த வேலை, அவனுக்கு கலர் அடிச்சாலே குட்டி வந்து ஹேர் கட் பண்ணி ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரமாவே தொப்பி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க எங்க அம்மா கிட்ட. இது ஒரு சின்ன ஸ்டோரி, இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆமா, ஃபுல் ஸ்டோரி வேணும்னா மறக்காம சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இது சின்னதா மட்டும் சொல்லிக்கிறேன். அம்மா ஹேர் கட் பண்ணிட்டு வந்து தொப்பி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க வந்து ஏன் அந்த தொப்பி கூட போட்டோம்னா, ஒண்ணு வெளில வந்தா தொப்பியை கழட்டிடுவாங்க, வீட்டுல வரும்போது போடுவாங்க. ஏன்னா வெளியே வந்தா கூட ஒன்ஸ் போட்டுட்டு தான். ஏன்னா யாராவது வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயே போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம விளாக்ல ஃபர்ஸ்ட் விட்டுறலாம், இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குட்டி அதுக்குள்ளே ஹேர் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தொப்பி போட்டுட்டே இருந்தாங்க. கடந்த 1 வீக்காவே இந்த விஷயம் ஒண்ணு நடந்தது. ஆனா நான் சொல்லிட்டேன் இப்ப அம்மா கிட்ட எல்லாம், இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்னது ஹேர் கட் பண்ணட்டா அப்படின்னு அதெல்லாம் பண்ணிட்டு வீட்டு பார்க்கலாம் வந்தீங்கன்னா சமத்திட்டு அப்படி சொன்னாங்களா. ஆனா வந்து எங்க என்ன சொல்றது, அதான் எங்க அண்ணனுக்கு தெரியும் ஹேர் கட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நம்ம முன்னாடி கலர் முடி வெட்டிட்டியாடி, அவ்வளவு பெரிய முடி வெட்டிட்டியாடி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க எல்லாருமே. எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் முடி வெட்டுறது. அப்படியே தொடர்ந்து போச்சு. 5ஆவது நாள்ல நான் முடி வெட்டிடுவேன், என் தலை வலிக்குது. இவங்களுக்கு மோஸ்ட்லி உண்மையா வெட்டினது தலைவலி. இப்போ மெயினா வெட்டினது. அதுக்கப்புறம் அது சொல்லிட்டேன், இவங்களுக்கு வந்து ரொம்ப தலைவலிக்குது. ஹாஸ்பிட்டல் போனவங்க மெயினாவே. இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனதுனாலதான் இவங்களுக்கு வந்து நீர் கோத்துக்குது. ஏன்னா இவங்க தொப்பி போடாம இருந்தாங்கன்னா நானே விட்டுருப்பேன். இவங்க தொப்பி ஏன் போடுறது, நீர் கோக்குதுல. இப்ப தலை குளிக்கிறேன்னா நான் எப்படி ஃப்ரீயா விட்டுருவேன். இவங்க அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தாங்களா, ஓகே பரவாயில்ல, நான் விடுன்னு தான் சொல்லுவேன். நான்லாம் எல்லாம் எதுக்கும் கிடையாது, இந்த மாதிரிதான். அப்புறம் கலர் இங்க அடிச்சாலுமே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. அப்புறம் போய் கலர் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு அந்த மாதிரியும் எனக்குமே பிடிக்காது. சும்மா ஸ்டைலா இருக்கணும், கடைக்காரங்களே கட் பண்ணி விட்டாங்க, கலர் அடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆனா பிடிக்காது. மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருந்தேன் ஒரு வாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, அதுதான் பண்ணியாச்சு. என்ன பண்றது, அப்புறம் காமிச்சுட்டா அதுக்கப்புறம் சமாதானமாயிட்டாங்க அவங்க வீட்டுல அம்மா. அந்த மாதிரிதான் இதுக்குமே எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை தான், இந்த டாட்டூக்குமே. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயாச்சு. இப்படிதான் எப்பயுமே நாங்க வந்து காது குத்துறலாம் சொல்லிட்டுலாம் அவங்க வீட்டுல போல, சும்மா போயிட்டு போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு காது குத்துறதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அத மாதிரி அவ அடம் முடிச்சா அப்படின்னாக்கா நான் எதுவுமே வந்து யாரையுமே தடுத்து செய்வேன், மீறிடுவேன், மீறி செஞ்சிருவேன். இவ ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டானா வந்து அந்த டைமிங்லயே செஞ்சிடணும், அந்த நேரத்திலேயே செஞ்சிடணும், தள்ளி போகவே கூடாது. எனக்கு தள்ளி போன விஷயம் என்னன்னா பார்த்தா, கோல்டு கூட தள்ளி போலங்க. எனக்கு சொல்லணும்னா எனக்கு வந்து பிரேஸ்லைட் போகணும்னு ஒரு ஆசை. 1 மாசம் கூட இல்ல, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி கேட்டது போல பிரேஸ்லைட் போகணும்னு ஆசை. அதை ஞாபகம் வச்சுட்டு என் பர்த்டேக்கு இது பண்ணாங்க. சோ இது எல்லாமே தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷ கணக்கா தள்ளிக்கிட்டே இருந்தது. இந்த காது குத்துறதும் இந்த பின்னாடி டாட்டு போறதும் இன்னும் போடல. ஏன்னா வலிக்கும், வலி தாங்க மாட்டா. இதுக்கே நான் ரொம்ப அழுதுட்டேன். சண்டை போடுறேன்னா அப்ப பாத்துக்கோங்க, அவ்வளவு சண்டை போட்டு கிடக்குறாங்க. எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. இவ கூட என்னால தாங்க முடியலன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் ரொம்ப தள்ளி போட வச்சுனேன். மத்தது எது கேட்டாலுமே நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன்.
ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எதுக்கு காது குத்துற? ஏற்கனவே உடம்பு வந்து இருமல்னால ரொம்ப உடம்பு முடியாம இருந்தா, இப்ப மறுபடியும் நீ காது குத்தும் போது ஒரு 2 நாளைக்கு உன் உடம்பு சரியாம ஆகும். இப்ப வந்த உடனே ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இந்த வீடியோவே எடுக்க முடியாதா அப்படின்னு தான் யோசித்தேன். பரவாயில்ல, நீ எங்களுக்குமே வெளியே நிறைய வேலை இருக்கா, அதனாலதான் நாங்க வீடியோ இப்ப சரியா எடுக்கிறது இல்ல. பழைய வீடியோ இருந்ததே தான் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோமே. ஆமா, எடுத்து வச்சதுதான் நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா இப்ப சுத்தமா இல்லாதனால நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் சரி பரவாயில்ல நம்ம சொல்லிடலாம், காது குத்தி இருக்கோம் இந்த மாதிரி. டோட்டலா எங்ககிட்ட வீடியோவே இல்ல, இதுக்கப்புறம் எடுக்கணும். சோ இந்த காது குத்தி இருக்கிறதுனால அவளுக்கு வலிக்குது. அதனால வந்து இவ ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப என்ன வச்சு கொஞ்சம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? இவ காது குத்தினது இதான்ப்பா வீடியோ. ஓகே, நான் வந்து கடைக்கு போனது, அங்க குத்துறது, அது எல்லாமே உங்களுக்கு கத்துறது எல்லாத்தையுமே காட்டுறேன். கத்துறது வந்து நம்ம மியூட் அசிங்கமா இருக்குதுங்க, அதுல எல்லாத்தையும் காட்டுறேன், எப்படி குத்தி இருக்கான்றதையும் காட்டுறேன். சோ வந்து இதான் வீடியோ. அது மாதிரி நல்லா இருக்கான்னு சொல்லி நான் இந்த வீடியோ கூட போட்டேன் அப்படின்னா நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏஞ்சல் குட்டி ஏஞ்சல் வீடியோ போடல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து குட்டியோட லைவ்ல நான் வந்திருந்தேன், ஒரு நாளைக்கு 2 வீடியோ கேக்குறீங்க. நம்ம ஒன்னே போடலன்னும் போது அப்போ மக்களுக்கு ஏதாவது கஷ்டமாயிடக்கூடாது. நிறைய பேர் வந்து டெய்லி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ வீடியோ இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளோட உண்மையான சிச்சுவேஷன் அப்படியே நம்மளோட சொல்லிடணும். இன்னைக்கு என்ன நடந்துருச்சுன்றத நான் சொல்லிட்டேன். இது ஒரு பொய் இல்ல, ஆதாரத்தோட காட்டுறேன், வலியோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்னால வந்து உண்மையுமே சிரிச்சு பேசியாச்சும் சொல்லுவான்லாம் நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன்னா வலியில அப்படி படுத்திருந்தா. இப்ப ஆஃப் கேமரால நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி இருப்பான் தான் நான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, எனக்கு பேசியாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் சிரிச்சுட்டாச்சும் பேசியிருக்கா. நாங்க வந்து போனதை வந்து காட்டுறோம், பாருங்க எப்படி காது குத்துனாங்கன்றத காட்டுறோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பா வந்து தொடர்ந்து வரும். இன்னைக்கு அவளுக்கு உடம்பு இந்த மாதிரி காது குத்தனால தான் வலி ஜுரம் எடுத்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரைக்கும் ஜுரம் அடிக்கும் தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் கேர் பண்ணி இவளை பாத்துக்கணும், பாவம் கஷ்டப்படுவா. வீடியோஸ் ஏதாச்சும் வரல நான் கூட கேரிங் வீடியோ போடலான்னு இருக்கேன். சோ மறக்காம பாருங்க. நான் இன்னும் நாளைக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. நான் போட சொல்றேன், யாரும் எடுக்க முடியாது குட்டி கேரிங் வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆமா, சோ ஓகே. நாங்க என்ன நடக்குதோ அதை தாங்க வீடியோவா எடுக்கிறோம். இன்ன வரைக்கும் அதை தான் சொல்றேன், இப்பயுமே அதான் சொல்றேன். என்ன நடக்குது அப்படின்றத நான் வீடியோல சொல்றேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட காது குத்துனது பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லுங்க. டிஃப்ரெண்டா கம்பல் போட்டுவேன், இது மட்டும் நீங்க டெஃபினெட்லி சொல்லுங்க. கம்பல் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுவீங்க. 1 மந்த் ஆகட்டும், கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிடுவேன். ஆமா, இப்போதைக்கு இது போட்டுட்டு இருக்கட்டும். அதே மாதிரி இது ஒரு அத மாதிரி பார்த்து காது குத்துங்க, சேஃபா பண்ணிக்க. ஆசாரி கிட்ட மெயினா குத்துங்க, வேற யாருக்கிட்டயும் குத்தாதீங்க. அத மாதிரி காது குத்தி டக்குன்னு கவரிங் எல்லாம் போடாதீங்க, அது வந்து சீவு பிடிச்ச மாதிரி ஆயிடும். காது குத்தும் போது கோல்டு தான் போடணும். நானே அவளுக்கு கோல்டு தான் போட்டுட்டு இருக்கேன். காதுலாம் வந்து கவரிங் எல்லாம் போடக்கூடாது. கவரிங் போட்டா வந்து அவங்க ஆசாரியே ஒரு தோடு கொடுப்பாங்க, கழட்ட முடியாதுல்ல. அந்த 1 மந்த் ஆசாரியே தோடு கொடுப்பாங்க, நீங்க அது போடுங்க, இல்லனா வந்து கோல்டு போட்டு போங்க. இல்லனா வச்சுக்கோங்க அங்கெல்லாம் சீவு பிடிச்சுக்கும். அவளுக்குலாம் நான் கோல்டு தான் போட்டு விட்டுருக்கேன். சோ அந்த மாதிரி நீங்களும் சேஃபா காது குத்துங்க, ஆசாரி கிட்ட குத்துங்க. அப்பதான் கொஞ்சம் பார்த்து பண்ணுவாரு. இந்த காது யாரு தெரியல, டக்குன்னு அவங்களுக்கு வேலை வந்துருச்சுன்னு போயிட்டாங்கன்னு ஒரு அண்ணா இருந்தாரு. சரி, அவர் ஆசாரி நினைச்சுதானே குத்துனா. அதுக்கப்புறம் ரிட்டன் கேட்டானா இவர் ஆசாரியா இல்ல, இவ்வளவு பிளட் வருது அப்படின்னு கேட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் நாங்க வந்தோம். அவேர்னஸா எடுத்துக்காங்க. இந்த வீடியோ இல்ல, இப்ப லாஸ்டா சொன்னதை சொல்றேன். ஓகேவா? சேஃபா குத்திக்க. ஓகே, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு வந்து இவளோட சந்தோஷம் தான், வேற எதுவும் கிடையாது. நான் இவளோட சந்தோஷத்துக்காக தான் இன்னைக்கு நான் குத்தி விட்டனே, அதுதான் எனக்கு வந்து இவளோட சந்தோஷம். இவ எது கேட்டாலுமே நான் வாங்கி கொடுத்துருவேன். இவ எது பண்ணாலுமே அது உடனே நான் பண்ணிடுவேன். அதுக்காக தான் இன்னைக்கு நான் பண்ணேன். இல்ல இன்னும் பயங்கரமா சர்ப்ரைஸா பண்ணிருப்பேன். சோ ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீடியோல நான் ஏதாவது அவளுக்கு பண்ணுவேன். நெக்ஸ்ட் வேற எப்பயாவது ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணலாம். இப்போதைக்கு பரவாயில்ல, இதுவே பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு வீடியோ சொல்லுங்க. அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, டாடா பை பை गाइस, லவ் யூ. பிடிச்சுக்கோ, கை பிடிச்சுக்கோ. பொண்ணை குட்டி ஊரை விட்டு ஓடுவான். சொல்லிட்டு இருந்தாமா குட்டி நல்லா வாயில இருக்கு. அலாத கிருஷ்ண காஞ்சி
இங்கெல்லாம் அப்படிதான் அவசரம் போடுவாங்க. நீ பொறுமையா இருக்கிறதுக்குலாம் இங்க பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான் 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 ஆயிடுச்சு ஆயிடுச்சு இரு. ஒரே நிமிஷம் போடாச்சு சரி விடு விடு விடு. போட்டலாமாம்மா? நான் போட்டுறேன். இந்த காதை அழுத்திடாது அதுக்குமே நான் ஒரு நிமிஷம் கை பிடிச்சி போடுவோம். கை பிடிக்கா கை திரும்புங்க. சரி அவ்வளோதான் ஆயிடுச்சு ஆயிடுச்சு.